வணக்கம். உங்கள் மோகன் எலக்ட்ரிஷியன். கஸ்டமர் ஒருத்தங்க கால் பண்ணி புதுசாக யூபிஎஸ் மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி அவங்களே யூபிஎஸ்ஸுமே வாங்கி வச்சுட்டாங்க. 1075 வாட்ஸ் கொண்ட யூபிஎஸ்ங்க இது. மினிமம் 850லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். பட் இவங்க 1 kVயில் வாங்கியிருக்காங்க. லூமினஸ் பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்காங்க. லூமினஸ் பிராண்ட் நல்லா தான் இருக்கும். பட் கஸ்டமர் சப்போர்ட் அவ்வளோக்கா பண்ணித்தர மாட்டாங்க. அண்ட் தென் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி 200 AH. இன்வெர்ட்டருமே டிஜிட்டல் இன்வெர்ட்ரு. இங்கே நம்ம 2 வே சுவிட்ச் வைக்கலிங்க. ஏன்னா இப்போ ஏதாவது இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம். எப்படியும் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ 2 வே சுவிட்ச் யூஸ் பண்ணி கஸ்டமர் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. அதனால டேரெக்டாக நம்ம 16 ஆம்ஸே வச்சுட்டோம். 16 ஆம்ஸ் எடுக்குமானா இது எடுக்காது. வேறு வழி இல்லை, அதுதான் இருந்துச்சு. ஸோ நம்ம வச்சாச்சு. ஜிஎம்மில் சுவிட்ச் சாக்கெட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சாக்கெட்டுக்கு பக்கத்தில் ஒரு டம்மி ஏதாவது வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம சாக்கெட் குத்தினோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்குது ஜிஎம் சைட்லேருந்து. இந்த வீட்டில் நான் நோட் பண்ண விஷயம் என்னென்னா, ஃபேன் பாக்ஸ்லேருந்து 4 பக்கமே வாலில் பைப் இறக்கியிருக்காங்க. அதுக்கு ஜங்ஷன் வைக்கிறதுக்கு பதிலாக எல்லாமே 4க்கு 4 உட்டன் பாக்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு கவர் வேறு போட்டிருக்காங்க. அப்படி போடுறப்ப பார்க்குறக்கே கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். இப்படி எல்லாம் வைக்க வேண்டாம். எலக்ட்ரிஷியனே வச்சாலும் நீங்கள் வைக்க வேண்டாம்னு சொல்லிடுங்க. பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லேயுமே அப்படி 4 பக்கம் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு இந்த செலவுன்னு தெரில. அந்த ஒவ்வொரு சுவிட்ச் பாக்ஸ்குள்ளேயும் இவ்வளோ ஒயர் இருக்குங்க. இது ஒரு சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து கட் பண்ண ஒயர், அதாவது 12 மாடலர் பாக்ஸ்லேருந்து கட் பண்ண ஒயர் இவ்வளோ. இங்கே பாருங்கள் நியூட்ரல் எப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு. தப்பு சொல்ல வரல, பட் ஒர்க்கு கரெக்டாக செய்யணும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.